இன்னைக்கு வந்து சாரி பட் வி டைட். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம செத்து தான் போயிட்டோம், நம்ம புணமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சாரி பட் வி டைட். Years ago, I heard a story about two sisters who enjoyed attending dances and wild parties. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். சகோதரிகள் 2 பேர் இருந்தாங்க. அவங்களுடைய ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ரோட்டில் போகும்போது கேமராவை வச்சுக்கிட்டு கிணுக்கு ஆடிக்கிட்டே போட்ட வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடுறாங்க. அதே மாதிரி சரக்கு அடிக்கிறது, போய் போதைப் பொருட்கள் ஈடுபடுவது, புதியதான போதைப் பொருட்கள்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அன்றைக்கி பார்க்குறேன் போதை காளான்னு ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விஷயம், ஒரு செடி, அந்த செடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. கடல் களை வீடுன்னு ஒன்று இருக்குது. கடலில் இருக்கிற பாசிகளில் களை ஒன்றுத்துக்குமே யூஸ் ஆகாத பாசி, அதில் போதைப் பொருள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியுது. அதை ஒருத்தன் கடத்திட்டு போகிறான். 5 கோடி ரூபாய்க்கு உள்ளது, வெறும் 4 கிலோவோ 3 கிலோவோ இருக்குது சின்ன பையில். என்னென்ன விதமான மோசமான வாழ்க்கையில் வாழ்கிறாங்களோ அத்தனையும் செய்கிறாங்க. அது மாதிரி இந்த சிஸ்டர்ஸு தே அட்டெண்டட் வைல்டு பார்ட்டிஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் பார்ட்டிக்கு போகலைன்னா நீங்கள் வந்து நாகரிகமானவர்கள் அல்ல. நீங்கள் இது மாதிரி டான்ஸஸ்லாம் ஆடி நிறைய பேர். நேற்று கல்யாணத்தில் எப்படி இருந்துச்சு? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? திருமணம் என்பது தேவன் நிச்சயிக்கிறார் இல்லையா? விவாக மஞ்சம் அசூசிப்படாதிருப்பதாக அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. நேற்று கல்யாணம் எப்படி நடந்துச்சு? டான்ஸ் ஆடுறது, குதிக்கிறது, இப்படி தான் ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சகோதரிகள் 2 பேரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். தென் தே வேர் கன்வெர்ட்டட் அண்ட் ஃபவுண்ட் நியூ லைஃப் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். அதுக்கப்புறம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொண்டு தங்களுடைய வழிகளை மாற்றி இயேசு கிறிஸ்துவிலே புதிய வாழ்க்கையை அவர்கள் அடைந்து கொண்டார்கள். They received an invitation to a party and sent the RSVP in these words. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டிக்கு வரும்படியாக ஒரு இன்விடேஷன் வந்துச்சு. அதில் வந்து நம்ம வரீங்களா வரலையாங்கிறத நம்ம வந்து பதில் சொல்லணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது. நீங்கள் கல்யாணத்துக்கு வரீங்களா வரலையான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரூம் ஏற்பாடு பண்ணுவோம், சாப்பாடு ஏற்பாடு பண்ணுவோம், உங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் RSVP மெசேஜ் அனுப்பணும். நாங்கள் என்னென்ன மாதிரி வரோம், எத்தனை பேர் வரோம், அடல்ட் எத்தனை பேர், பெரியவங்க எத்தனை பேர் அப்படின்ற எத்தனை நாள் நம்ம தங்குற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நம்ம அனுப்பணும். அது மாதிரி அனுப்பும்போது அந்த சிஸ்டர்ஸ் என்ன அனுப்புனாங்களா? We regret that we cannot attend because we recently died. சாரி சார், நாங்கள் சமீபத்தில் செத்து போயிட்டோம், அதனால் வருத்தப்படாதீங்க, எங்களால் உங்கள் பார்ட்டிக்கு வர முடியாதுன்னு மெசேஜ் அனுப்புனாங்க. The fullest explanation of this wonderful truth is found in Romans 6:8. ரோமர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இந்த அருமையான அழகான உண்மையை குறித்த முழுமையான விளக்கத்தை அங்கே எழுதியிருக்கிறார் பவுல். Christ not only died for us substitution, but we died with him identification. கிறிஸ்து நமக்காக மரிக்கவில்லை, அவர் கிறிஸ்துவோடு கூட நாமும் மரித்து விட்டோம் என்கிறார். கிறிஸ்து இன்னைக்கு வந்து விளைந்து காலம் நடக்குது, எல்லாரும் கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஒருத்தன் வந்து முழங்கால் போட்டுக்கிட்டே போகிறான், நடக்கிறான். சர்ச்சுக்கு நான் முழங்கால் போட்டே போவேன், நான் கறி சாப்பிட மாட்டேன், நான் காரம் சாப்பிட மாட்டேன். ஒருத்தர் எங்கள் சர்ச்சிலேயே ஒருத்தர் இருக்கார், அவர் நான் கறி சாப்பிட மாட்டேன், ஆண்டவர் எனக்காக மரித்து விட்டார், அவருக்காக நான் கறி சாப்பிடாமல் இருப்பேன் அப்படின்னு. ஒருத்தர் நான் பாடல்கள்லாம் பாட மாட்டேங்க, துதி பாடல்லாம் பாட மாட்டேன், சோக பாட்டு மட்டுமே பாடிக்கிட்டு இருப்பேன். ஒருத்தர் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் காலையில் சாப்பிட மாட்டோம், நாங்கள் வந்து காப்பி குடிக்க மாட்டோம். இப்படி ஆளுக்கு ஒன்று. ஏன்னா இயேசு எங்களுக்காக செத்து விட்டார். அப்படி கிடையாது. இயேசு உங்களுக்காக சப்ஸ்டிடியூஷனாக மரிக்கவில்லை, இயேசுவோடு கூட நீங்களும் மரித்திருக்கிறீர்கள். இந்த உலகத்திற்கு நாம் மரித்தவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா அந்த தொடாதே, ருசி பாராதே, குளிக்காதே, கருப்பு ட்ரெஸ் போடாதே, சேப்பு ட்ரெஸ் போடாதே, வெள்ளை ட்ரெஸ் போடாதே, இதெல்லாம் எந்த காலத்துக்கு அவசியம் இல்லாது. அதான் சொல்கிறார். திஸ் மீன்ஸ் that we can have victory over the old sin nature that wants to control us. நமக்கு இயல்பாகவே நாம் பிறக்கும்போது பெற்றோர்களுடைய குணாதிசயம் நமக்கு இருக்கும். பெற்றோர்களுடைய குணாதிசயம் என்ன? நாம் இந்த உலகத்தில் இருக்கும் காரியங்களை நேசிக்கிறோம். இந்த உலகத்தை தான் நமக்கு பிடிக்கிறது. எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம், என்ன தொழிலுக்கு போகலாம், என்ன மேலே படிப்பக்கலாம், எப்படி வசதியான வாழ்க்கை வாழலாம், எப்படி சுகமாக இருப்பது, எப்படி இந்த உலகத்திற்கு ஏற்ற ஞானமுடையவர்களாக இருப்பது என்பது தான்
நாம் பெற்றோரிடத்திலிருந்தே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு அறிவு. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிறக்கும்போது, அதான் இயேசு சொன்னார், வித்தியாசமான காரியங்களை சொன்னார். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் சொன்னார். அவருக்கு ரொம்ப குழப்பமாக போச்சு. நிக்கோதேமுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க, மறுபடியும் பிறக்கணுமா? மறுபடியும் ஒரு மனுஷன் தாயின் வயிற்றுக்குள்ளே போய் மறுபடியும் பிறக்கணுமா? என்ன வித்தியாசமான நியாயப்பிரமாணத்தில் அப்படிலாம் சொல்லலைங்க. மோசே எங்கள் கற்பழித்த நியாயப்பிரமாணங்களில் அப்படி சொல்லலை. நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க வித்தியாசமாக. அதான் அன்றைக்கி ஐயர் சொன்னார்ல, அதே மோசே எழுதின நியாயப்பிரமாணத்தில் விபசாரம் செய்த ஸ்திரீயை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் எழுதியிருக்கு சாமி. நீங்கள் என்ன வித்தியாசமாக சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? அவர் உண்மையை சொன்னார், நடப்பை சொன்னார். மோசே நியாயப்பிரமாணத்தை எழுதினார் எதற்கென்றால், நீங்கள் எதற்கெடுத்தாலும் ஆண்டவர் விட்டு விலகி ஓடி போயிடுறது, போய் காலக்கண்ணுக்குடியை வச்சு அதை கும்பிட்றது, பாம்பை வச்சு அதை கும்பிட்றது, அப்புறம் உடம்பெல்லாம் ரத்தத்தை கிழிச்சிக்கிட்டு அங்கிட்டு சுற்றுறது. இது மாதிரி விக்கிரக ஆராதனையும் வேசித்தனத்திலையும் அலைஞ்சிக்கிட்டே இருந்தீங்க. உங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு அப்படி சொன்னார். உள்ளபடி தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஒருத்தனை நீங்கள் தண்டிக்க வேண்டும், அவனை கொலை செய்ய வேண்டும், பாவம் செய்ததினாலே அவனை நான் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றால், உங்களிலே யார் பாவம் செய்யாத புனிதர் இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை முதலில் நீங்கள் செய்யுங்கள். அதான் வடிவேலு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டான், உனக்கு வடிஞ்சா ரத்தம், எனக்கு வடிஞ்சா தக்காளி சட்னியா? அப்போ எல்லாரும் கஷ்டமான சூழ்நிலைகளின் வழியே நாம் செல்கிறோம். அடுத்தவர்களை நாம் பொறுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அப்போ நமக்காக கிறிஸ்து மரிக்கவில்லை, கிறிஸ்துவுக்குள் நாமும் கிறிஸ்துவோடு கூட மரித்து விட்டோம். இந்த உலகத்தின் காரியங்களுக்காக நாம் மரித்து விட்டோம். This means that we can have victory over our old sin nature that wants to control us. நம்மளை கட்டுப்படுத்துகிற, நம்மளை அடிமைப்படுத்தி வைக்கிற பழைய பாவ தன்மையிலிருந்து, இயல்பிலிருந்து நம்மளால் வெற்றி கொள்ள முடியும் என்பதன் பொருள். How shall we that are dead to sin live any longer therein? பாவத்திற்கு மரித்திருக்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவின் இரத்தத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற கிறிஸ்தவர்கள் எப்படி மறுபடியும் பாவத்திலே போய் வாழ்வார்கள்? யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறேன் என்று பொய் சொல்லுகிறீர்கள், நாம் தேவனை பொய்யராக்குகிறவராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். கிரைஸ்ட் இஸ் ஆர் லைஃப். கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன், நமக்கு உயிர், நம்முடைய வாழ்க்கை. Eternal life is not some heavenly substance that God imparts when we as sinners trust the Savior. பரலோகத்திற்கான வாழ்க்கை அல்லது நித்திய ஜீவன் அல்லது அழியாத வாழ்க்கை என்பது நாம் தேவனை விசுவாசித்தவுடன், நம்முடைய இரட்சகரின் மீது நம்பிக்கை வைத்தவுடன் தேவன் நமக்கு கொடுக்கும் ஒரு பொருள் அல்ல. யாரெல்லாம் வச்சுக்கிட்டீங்க வாங்க, ஆளுக்கு செயினை போடுவாங்க கழுத்தில், டக்கு டக்கு டக்குன்னு ஒரு செயினில் ஒரு இயேசு சிலுவையை போட்டு கழுத்தில் போடுற ஒரு பொருள் அல்ல. பரலோக ராஜ்யம் என்பது என்ன? ஈட்டர்னல் லைஃப், அழியாத வாழ்க்கை, நித்திய ஜீவன் என்றால் என்ன? ஈட்டர்னல் லைஃப் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அழியாத வாழ்க்கை என்பது நான் தான். ஐ ஆம் த லைஃப். அப்போது இயேசு நித்திய வாழ்வு அல்லது நித்திய ஜீவன், அழியாத வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்து தான். ஹீ தட் ஹேத் த சன் ஹேத் லைஃப். குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன், உயிரை உடையவன், வாழ்க்கையை உடையவன். உங்களுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையிலே குமாரன் வந்தால், நாங்கள் எவ்வளவோ ஏழ்மையான நிலையில் இருந்திருக்கிறோம், எவ்வளவோ சோத்துக்கே வழியில்லாத நிலையில் இருந்திருக்கிறோம். உறவினர்கள் அத்தனை பேரும் கைவிட்டு இருக்கிறார்கள். அதாவது எல்லாத்துக்கும் உறவினர்கள் உதவி செய்யணும்னு சொல்கிறீங்களே, என்னங்க முட்டாத்தனமாக இருக்குது அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். எல்லாத்துக்கும்லாம் உதவ வேணாம். ட்ரெஸ் எடுத்து கொடுக்க வேணாம், வீட்டுக்கு அன்றாட செலவு, காலேஜ் படிப்புக்கு நிறைய பேர் பிள்ளைகளோட அக்கா தங்கச்சியோட பிள்ளைகளை காலேஜில் படிக்க வைக்கிறாங்க, ஹாஸ்டலில் சேர்த்து வைக்கிறாங்க, போய் பார்த்துட்டு வராங்க, நல்ல அன்போடு இருக்கிறார்கள். அது கூட தேவையில்லை. அடிப்படையாக சாப்பாட்டுக்கு, உயிர் வாழ்வதற்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமையிலே அவர்களுக்கு நீங்கள் உதவி இருக்கிறீர்கள் என்றால் உதவாமல் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த நிலையிலும் கூட நாங்கள் தேவனை பற்றினதுனாலே, பின்பற்றினாலே எங்களுக்கு குறைவில்லாமல் ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆனால் அந்த வாழ்க்கை நம்பிக்கையின் வாழ்க்கையில் எங்களை வழிநடத்தியது. நமக்கு திராட்சை ரசமும் தானியங்களும் மிகுதியாயிருந்த காலத்தை விட அதிக சந்தோஷத்தை அப்பொழுது தந்தார். அது உண்மையாக இருந்தது. ஆகவே எந்த தெய்வம் நமக்கு வாழ்க்கையை கொடுக்கிறது, நமக்கு ஜீவனை கொடுக்கிறதுனா, குமாரனை உடையவன் நல்ல வாழ்க்கையை உடையவனாயிருக்கிறான், நல்ல உயிரை உடையவனாயிருக்கிறான், நல்ல ஜீவனை உடையவனாயிருக்கிறான். He that hath the Son hath life, and he that hath not the Son of God hath not life. குமாரன் இல்லாதவன் வாழ்க்கை இல்லாதவன். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ போதகர்கள், கிறிஸ்தவ ஜீவியத்திலே வாழ்கிறேன் என்று சொல்கிறவர்கள், அன்றாடம் சர்ச்சுக்கு வர்றவங்க நிறைய பேர் குமாரனை இல்லாமல் இருக்கிறார்கள்.
இது ஒரு சடங்கு, இது ஒரு வாழ்க்கை, இது ஒரு மதம், நம்ம இப்படி தான் வாழணும், எங்கள் தாத்தா காலத்தில் நான் கிறிஸ்டியனாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தனிப்பட்ட விதத்திலே பேசலைன்னா, ஆண்டவரோடு நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே உறவு கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. நம்மளும் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு கிறிஸ்துவை தியானித்து கொண்டு கிறிஸ்துவ இல்லாதவர்களாக நம்மளால் வாழ முடியும். பேருக்கு சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்தவர்கள் மாற்றமா சொல்கிறார்கள். எல்லா மதத்தினரும் இயேசு கிறிஸ்துவை சொல்வார்கள். சில பேர் ஏற்றுக்கொள்வார்கள், சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்களும் அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போது we are both dead and alive at the same time. நாம் ஒரே நேரத்திலே மரித்தும் உயிருள்ளவர்களாக இருக்கிறோம். dead to sin and alive to Christ. பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களாகவும் நான் இருக்கிறோம். someone has said, ஒரு சிலர் சொன்னார், life is what you are alive to. வாழ்க்கை என்பது என்ன என்றால் நீங்கள் எதற்காக உயிரோடு இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே இருக்கிறது. நிறைய பேருக்கு வாழ்க்கையின் குறிக்கோளே என்னவென்று தெரியவில்லை. அப்படியே வாழ்க்கை போகிற பக்கம் அப்படியே போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இல்லாமல் எப்படி வாழ்வீர்கள்? பெரிய பெரிய மகாத்மாக்கள், மகான்கள், இந்த உலகத்திலே பேர் சொல்லக்கூடிய எண்ணக்கூடியவர்கள், அவரை பாருங்கள், அவர் இன்னார் என்று ஒரு முகவரி கொடுக்கக்கூடிய முகவரியை பெற்றவர்கள் எல்லாம் எப்படியாப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா குறிக்கோள் உள்ளவர்களாக இருந்தார். இப்போ அம்பேத்கர் இருந்தார், பெரியார் இருந்தார், கான்பூசியஸ் இருந்தார், அரிஸ்டாட்டில் இருந்தார், சாக்ரட்டிஸ் இருந்தார். ஒவ்வொருத்தவரும் எதற்காக வாழ்ந்தார்கள் அப்படின்னா எல்லாரும் ஒரு குறிக்கோளை வச்சுருந்தாங்க. இந்த சமுதாயத்திலே நடக்கும் சீரழிவுகளை நான் திருத்த வேண்டும், நீ ஒண்டியாக திருத்தி கிழிச்சிருவியா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்டாங்க. நான் கிழிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ கலைஞர் கருணாநிதி இருந்தார். 13 வயசுலே எழுத்துக்களை எழுதினார். எழுத்துக்களை எழுதி யாராவது படிக்கணுமா அப்படின்னு இல்லை, ஊர் ஊராக கொண்டே கொடுத்தார். இன்றைக்கி கருணாநிதியை பற்றி தவறாக தேவையில்லாமல் பேசுகிற எவனுமே இந்த வேலையை செய்ய வேண்டும். அப்போ எப்படி சிந்தித்தார்கள் என்றால் அந்த உத்வேகம் எப்படி கிடைத்ததுன்னா அவர்கள் எங்கேருந்து பெறுகிறார்கள்? நோக்கத்தோடு பெறுகிறார்கள். வாழ்க்கையிலே குறிக்கோள் வைத்திருக்கிறார்கள். நான் இதை செய்ய வேண்டும், இதை அடைய வேண்டும். பின்னாடி இவைகள் எல்லாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கிடைக்கும். அப்போ முதலாவது மக்களுடைய நலனை தேடினார்கள். சொத்து, சுகம், பதவி, அதிகாரம் எல்லாமே பின்னாடி வந்தது. லைஃப் இஸ் வாட் ஆர் யூ அலைவ் டு. நீங்கள் வாழ்க்கை என்பது நீங்கள் எதற்காக வாழ்கிறீர்கள் என்பதை பொறுத்து. A child may come alive when you talk about a baseball game or an ice cream cone. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் இன்றைக்கி எல்லாம் சோகமாக உட்காந்துருக்குறீங்க, யாரெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன ஆகும்? எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும் எல்லாம் கற்றுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு உயிரே வரும். என்ன ஐஸ்கிரீம் வேணும், 2 1 எல்லாம் சொல்லுங்கன்னா சின்ன பிள்ளைங்களாம் கற்றும். எனக்கு வேணும், எனக்கு கோன் ஐஸ் வேணும், எனக்கு கப் ஐஸ் வேணும், எனக்கு அந்த இது வேணும், நிறையா சொல்கிறீங்க. உங்களுக்கு பிடித்ததை குறித்து பேசும்போது உடனே நீங்கள் உயிர் படைகிறீர்கள். A teenager may come alive when you mention cards or dates. அது மாதிரி ஒரு 17 18 20 வயசில் ஒரு பையன்கிட்ட போய் நீங்கள் புதியதாக வந்திருக்கிற கார்களை குறித்தோ அல்லது மற்ற சினிமாக்களை குறித்து பேசும்போது என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு உடனே சந்தோஷம் வந்துடும். அதை பற்றி சிலாகித்து பேசுவாங்க. பைக் இப்படி ஓட்டணும், அப்படி ஓட்டணும், கம்ப்யூட்டர் கேம்ஸ் இப்படி விளையாடணும், அப்படி விளையாடணும், இப்படிலாம் சொல்கிறாங்க. பால் ரோட், ஃபார் டு மீ டு லிவ் இஸ் கிரைஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்து எனக்கு வாழ்வு அப்படிங்கிற, கிறிஸ்து எனக்கு உயிர், கிறிஸ்துவுக்காக தான் நான் வாழ்கிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன்னு போட்டிருக்கோம், உங்களுக்கு புரியாது. கிறிஸ்து எனக்கு உயிர், கிறிஸ்து எனக்கு வாழ்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சாவு எனக்கு ஆதாயம்ங்கிறது. செத்தனா ரொம்ப சந்தோஷம், நான் கிறிஸ்துக்கிட்டே போயிடுவேன். ஆனால் இந்த உலகத்திலே வாழும்போது நான் கிறிஸ்துவுக்காகவே வாழ்வேன் அப்படிங்கிறார். Christ was Paul's life and he was alive to anything that related to Christ. கிறிஸ்துவுக்கு தொடர்புடைய எல்லாவற்றிற்கும் அவர் உயிருள்ளவராக இருந்தார். கிறிஸ்துவை பற்றி பேசினா ரொம்ப சந்தோஷமாயிடுவார். உடனே அவரை பற்றி சிலாகித்து பேசுவார், அவரோடு கூட பேசுவார், அவர் சொன்ன கருத்துக்களை மக்களுக்கு சொல்கிறார். இப்படி தன்னுடைய வாழ்க்கையை உயிரோட்டமாக வாழ்ந்து கொண்டு வந்தார். ஸோ ஷுட் இட் பி வித் எவ்ரி பிலீவர். அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் நீங்கள் தேவனோடு பேசுங்கள், நீங்கள் பவுலோடு பேசுங்கள், எல்லாரோடையும் உங்களால் பேச முடியும். அதான் நம்முடைய மைண்டோட கெப்பாசிட்டி. விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் உறுதியும் அறியப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. கண்ணால் காண முடியாது, ஆனால் நடக்கும். எப்படி நடக்கும்? அது விசுவாசத்தினாலே நடக்கும். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் அதிலேருந்து ஆரம்பித்து விசுவாசத்தினாலே எல்லாரும் காரியங்களை செய்து முடித்தார்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ இன்றைக்கி டைட்டில் என்ன சொல்லுது? எஸ் ஐ ஆம் டெட். சார், இந்த உலகத்தில் எதையுமே அணிவிக்காமல் சன்னியாசியாகவே வாழ்ந்து சாவ சொல்கிறீங்களா
உடனே கொஸ்டின் பண்ணுவாங்கல்ல, அப்படி இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அனுபவிக்க வைத்தார். நீங்கள் தேவனுக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தீர்கள் என்றால் பெரிய மாட மாளிகை உங்களுக்கு சொந்தமாக இருக்காது. ஆனால் பெரிய மாட மாளிகைகளை நீங்கள் இருப்பீர்கள். அங்கே 50 பேர் உங்களுக்கு வேலை செய்ய கட்டாங்க. பெரிய பெரிய ஊழியக்காரர்களை பாருங்களேன், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ரூம் போட்டு கொடுப்பாங்க. ஐயா நீங்கள் இங்கே தான் இருக்கணும், எனக்கு மனசில் கேட்காதியா அப்படின்னு 10 பேர் வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஐயா நான் உங்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் அனுப்பிடுறேன், நீங்கள் அதில் தான் வரணும். எப்பா நான் எதில் ஆட்டோலனாலும் வந்துடுறேன்ப்பா. இல்லையா உங்களுக்குன்னு ஒரு கணத்தை நான் கொடுக்கணும், நான் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு 10 பேர் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரில் அழைச்சிட்டு போகிறான். எப்பேற்பட்ட கனத்தையும் மகிமையும் தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிறார்கள் என்றால், தேவனுடைய காரியத்திற்காக நீங்கள் வாழும்போது அவர் உங்களை சும்மா விட மாட்டார். உங்களை நான் வெறுமனே திரும்ப விட மாட்டேன், அவர்களை திரும்ப வெறுமனே அனுப்பாதேங்கிறார். பவுல்கிட்டையும் சீமோன் பேதுருட்டையும் அவங்க அந்திரேயா இவங்ககிட்டலாம் என்ன சொல்கிறார், பிள்ளைங்கள்லாம் என்னை தேடி வந்திருக்காங்க, அவங்கள வெறுமனைலாம் அனுப்பாதீங்க, ஃபுல்லாக சாப்பாடு போட்டு அனுப்புங்க, அவருடைய தேவைகளை நிறைவாக்கி அனுப்புங்கள்னு அதோட பொருள். அப்போ தேவனிடத்தில் நீங்கள் வந்தால் உங்களை வெறுமனே அவர் அனுப்ப மாட்டார், உங்களுடைய தேவைகள் அத்தனையும் முழுமையாக நிரப்பிவிட்டு அனுப்புவார் என்பதுதான் இன்றைய சிந்தனை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனம் என்ன சொல்லுதுன்னா, செட் யுவர் மைண்ட்ஸ் ஆன் திங்ஸ் above, நாட் ஆன் earthly திங்ஸ், ஃபார் யூ டைட் அண்ட் யுவர் லைஃப் இஸ் நவ் ஹிடன் வித் கிரைஸ்ட் இன் காட். உலகத்திலே காணப்படுகிற பொருட்களின் மீது உங்களுடைய கவனத்தை வைக்காதீர்கள். ஏனென்றால் இந்த உலகத்திற்கு நீங்கள் செத்து போயிட்டீங்க. உங்களுடைய ஜீவன் எங்கே இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒழிந்திருக்கிறது. இதையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் நான் சன்னியாசியை தாங்க போகணும். பைபிளை படிச்சுட்டு அப்படியே கேனத்தனமாக பேசிக்கிட்டு இருங்க, அப்படியே போகணும். இப்படி தான் எல்லாருடைய மைண்டில் வரும். ஆனால் இப்படி வாழ்ந்தவர்கள் யாராவது ஒருத்தன் சன்னியாசியாக போயிருக்கானா, இந்த உலகத்தை அனுபவிக்காமல் போயிருக்கானா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லைங்கிறது தான் முக்கியம். எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிருக்கான். எல்லா உணவுகள், எல்லா தங்கும் வசதிகள், எல்லா உடைகள், எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அனுபவித்து பேறு பெற்று அநேகரிடத்திலே பாராட்டு பெற்று உலகத்திலே ராஜாக்களிடத்திலும் ஐஸ்வர்யத்திலும் போய் பேசி இன்றைக்கி உலகத்தில் இருக்க அத்தனை அதிபர்களும் போய் உதாரணமாக ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம், போப்பாண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்க, அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அவர் வந்தால் கம்பளிகளை இருக்குது, சிவப்பு கம்பளி வரவேற்பு. இந்த முஸ்லீம் நாடுகள், இந்து நாடு, இந்தியாவுக்கு வந்தால் உடனே போப்பாண்டவர் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களா? கவர்மெண்ட் அவங்கள வரவேற்கும். அப்போ எல்லா நாடுகளுக்கும் மேலானவர் போப்பாண்டவரா? தேவனை குறித்து பேசுகிறவர்கள் நான் அப்படித்தான் வைப்பேன். அப்போ போப்பு புனிதமானவரா? இது செகண்டான செட். தேவனுடைய இன்ஸ்டிடியூஷன் அதில் யார் ஹையராக இருக்கா? அவன் பர்சனலாக இஸ் வெதர் இஸ் குட் ஆர் நாட், தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆனால் தேவன் உயர்த்த விரும்புகிற யாரையும், அவர் கனப்படுத்த விரும்புகிற யாவரையும் கனப்படுத்தாமல் விட்டதே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நவ் வி ஆர் டெட் டு த வேர்ல்ட் பட் அலைவ் டு கிரைஸ்ட். ஆக்ஷன் அசைன்மெண்ட், டேக் டைம் டு எக்ஸாமின் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவரிடத்தில் எத்தனை காரியங்களை ஒப்புவித்திருக்கிறீர்கள், எத்தனை காரியங்களே வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், எத்தனை காரியங்கள் இன்னும் நிலுவையிலே இருக்கின்றன. அண்ட் யுவர் லைஃப் ஸ்டைல், உங்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறுமாக இருக்கிறது. லிஸ்ட் திங்ஸ் தட் யூ ஷுட் சே குட் பை டு. சாரி ஐ காண்ட், ஐ ஆம் டெட். எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் சாரி சார் என்னால் வர முடியாது, நான் ஏற்கனவே செத்து போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் லிஸ்ட்டில் பட்டியல் போடுங்க. ஆஸ்க் காட் டு எனேபிள் யூ டுடே டு live according to Colossians 3:1-3. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரை இருக்கக்கூடிய விஷயங்களிலே வாழும்படியாக தேவனிடத்திலே கேளுங்கள். நீங்கள் இந்த உலகத்திற்கு மரித்தீர்கள், கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அதான் இன்றைய சிந்தனை.